இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அம்புரோஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அம்புரோஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். ஆரேலியஸ் அம்புரோசியஸ் என்னும் இயற்பெயருடைய புனித அம்புரோஸ் கிபி 340ஆம் ஆண்டு ரோம பேரரசின் டிரியர் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் ஒரு உயர்ந்த அரசு அதிகார குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் சட்டம் மற்றும் அரசியல் படித்து பேரரசில் ஆளுநராக பணியாற்றினார். கிபி 374ஆம் ஆண்டு மிலான் நகரத்தில் ஆயரை தேர்வு செய்யும் போது பலத்த குழப்பமும் கருத்து மோதலும் ஏற்பட்டது. அப்போது ஆளுநராக இருந்த அம்புரோஸ் அமைதியை நிலைநிறுத்த பேசியபோது மக்களும் பிற குருக்களும் இவரையே ஆயராக தேர்வு செய்தனர். ஆயராக விருப்பமானதால் ஓடி ஒளிந்த அம்புரோஸ் பேரரசர் கிரேஷியன் கடிதம் கொடுத்து அனுப்பிய காரணத்தால் வேறு வழியின்றி ஆயர் பதவியினை ஏற்றார். அப்போது இவர் திருமுழுக்கு கூட பெற்றிருக்கவில்லை என்பதும் திருமுழுக்கு பெற ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் என்பதும் குறிக்கத்தக்கது. திருமுழுக்கு பெற்று குருத்துவம் பெற்று 8 நாட்களுக்கு பின் கிபி 374ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் ஆயர் நிலை திருப்பொழிவு பெற்றார். 2 ஆண்டுகள் ஆளுநராக பதவி வகித்த அம்புரோஸ் கிபி 374ஆம் ஆண்டு மிலன் நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக பதவியேற்றதுமே சட்டென தம்மை ஆன்மீக வாழ்வுக்கு மாற்றிக்கொண்ட அம்புரோஸ் அவரிடமிருந்த பணத்தை ஏழைகளுக்கு வழங்கினார். அவரது நிலம் அனைத்தையும் நன்கொடையாக வழங்கினார். அக்காலத்தில் மேற்குலகில் அரிதாக இருந்த கிரேக்க மொழியில் தமக்கிருந்த மிகுந்த அறிவை பயன்படுத்தி தமது அனுகூலத்திற்காக பழைய ஏற்பாட்டினை படித்தார். இவ்வறிவை மறைப்போதகம் செய்வதற்கு உபயோகப்படுத்தினார். இவரது மறையுரைகள் மற்றும் விவிலிய விளக்க உரைகள் இன்றளவும் பயன்படுத்தப்படுகின்றன. இவர் கிபி 397ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இறையடி சேர்ந்தார். இவ்வாறு தனது செல்வங்களை விற்று ஏழை எளியவர்களுக்கு அளித்து இறைவார்த்தையை நன்முறையில் பிறருக்கு எடுத்துரைத்து நல்ல ஆயராக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவரின் நம்பிக்கை பயணத்துக்கு உத்வேகமாக இருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.